நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, பலருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிக்கீங்களா? உங்க பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்களா? உங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப கேவலமா பேசி உங்களை தரக்குறைவா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய கடைசி பகுதியை கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்கிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யார் யாருக்கு முன்னாடிலாம் நீங்க தரக்குறைவாய் நடத்தப்பட்டீர்களோ, யார் யாரெல்லாம் உங்களை தரக்குறைவாய் நடத்தினார்களோ, எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ, எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, எங்கெல்லாம் என்னால இங்க நிற்கவே முடியாது என்று புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, அங்கே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அங்கே உங்க பெயரை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். யாருக்கு முன்பாக நின்று கொண்டு அழுது கொண்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீர்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை ஒரு பெருசா பொருட்டாவே நினைக்கல. மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கு பயப்படல. அப்பதான் அந்த வார்த்தை சொல்றாரு, யோசுவாவே பயப்படாத, இன்னைக்கு நான் உனக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்த்து அந்த ஜனங்கள் உனக்கு ரொம்ப பயப்பட போறாங்க. இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை ரொம்ப ஏளனமா பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு முன்பாக யோசுவாவை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே தேவன், யோசுவாவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்வார். எங்கெல்லாம் உங்களுக்கு மதிப்பு இல்லாம இருந்துச்சோ, எங்கெல்லாம் உங்க பேரு கெட்டு போயிருந்துச்சோ, அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த கூட்டம் உங்களை ரொம்ப இழிவாய் நினைச்சதோ, அந்த கூட்டத்துக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எப்படிப்பட்ட ஒரு மேன்மை தெரியுமா? இதுவரையிலும் நடக்காது, இதுவரையிலும் யாரும் கண்டிராதது, இது யாருடைய நினைவிலும் வராத காரியங்களை இந்த நாட்களிலே உங்கள் மூலமாக கர்த்தர் செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமா மேன்மைப்படுத்துவார். நான் தாழ்ந்து போயிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில உயர்வே இல்லைன்னு ரொம்ப யோசிச்சு மனம் கலங்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷன் நம்மளை மேன்மைப்படுத்துவான்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சுன்னா நம்மளை கீழே இறக்கி விட்டுருவான். நம்மளை விட அதிகமா பணம் கொடுக்கிறவன் வந்துட்டானா நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஆனா கர்த்தருடைய மேன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? நிரந்தரமானது, தலைமுறையானது, ஒருவராலும் இறக்கவும் முடியாதது, யாராலும் கொடுக்க முடியாத மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? யோசுவாவுடைய பெயரை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினாரோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்க பெயரை மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் பூமிக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் இருப்பதாக. God bless you.